இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வைண்டிங் ஸ்டாண்ட் பற்றின வீடியோ. புதுசாக ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அல்லது புதுசாக வைண்டிங் போடுறவருக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா வைண்டிங் ஸ்டாண்டு நம்ம வேஸ்ட்டு டிஸ்க்லேருந்து செட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? 3 இன்ச்சு பைப் வச்சு வெள்ளடிச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி, சரிங்களா? நம்ம ஒரு சைடு நின்றுக்கிட்டே 2 சைடு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ்டாக வெள்ளடிச்சா நம்ம அந்த சைடு போய் ஃபினிஷிங் பண்ணணும், சரிங்களா? இதிலே கொக்கி வந்து நம்ம ஒயருக்கு தொங்கருக்கு செட் பண்ணியிருக்கோம். இதிலே ஓப்பன் வெல்லு, V4, V6 எல்லா மோட்டரும் வச்சு வைண்டிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தள்ளினாலுமே பாடி நகராது, சரிங்களா? இது வந்து இப்படி ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஈஸியாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூலில் உட்காந்துக்கிட்டே கனெக்ஷன் போட்டுக்கலாம். சின்ன மோட்டார், ஓப்பன் வெல், சப்மர்சிபிள் மோட்டாரெல்லாம் வைண்டிங் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். இதுவும் மூவ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங்காகவே இருக்கும், சரிங்களா? நம்ம ரப்பர் டயர் போட்டிருக்கனாலும் நகராது. அதே மாதிரி வைண்டிங் போடும் போதும் பார்த்திங்கன்னா சேக் வராது, லைட்டாக வரும், ஆனாலும் நமக்கு பாடி கீழே விலகாது. இந்த மாதிரி வைண்டிங் டூல்ஸு, வைண்டிங்க்கான டிப்ஸு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் வைண்டிங், லேத் ஒர்க்கு, பம்ப் ஒர்க் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.